மாதவிடாய் காலங்கள்ல அதே மாதிரியே வந்து செக்ஸ் பண்ண டார்ச்சர் பண்ணவே கூடாது. ஏன்னா சில தம்பதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத சில ஆண்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மாதவிடாய் டைம்ல கூட பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அந்த டைம்லாம் பண்ணுவீங்க, வலியோட இருப்பாங்க. அந்த டைம்ல அது மாதிரி தயவு செய்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னுடைய டாக்டரா என்னுடைய டிப்ஸ். தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கணவனை அளவுக்கு அதிகமாக மனைவி நேசிக்கணும், கணவன் அதை விட மனைவியை அதிகமாக நேசிக்கணும். அப்படி நேசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இருக்காது. பிரிவினையே வந்து ஒரு 5 நிமிஷம் சண்டை போட்டுனா கூட உடனே நீங்க 2 பேரும் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிடணும். அல்ல நீ பேசுவியா இல்ல நான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இடைவெளி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தயவு சரியும் போயிடும். அதாவது தயவு செய்து குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். சில விஷயங்கள் கோபமா பேசுவாங்க, அது உங்களுக்கு பெருசா தெரியும். அதாவது அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். உங்க வீட்டுக்கார் கோபமா பேசிட்டாரா திட்டாரா உடனே நீங்க பேசிடணும். இல்ல கணவன் என்ன பண்ண மனைவி கோபமா இருக்கா நீங்க பேசிடணும். இப்படி பேசிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஆனா கேப் விட்டீங்க கண்டிப்பா குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும். செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா அன்பு காட்டுங்க, பாசம் காட்டுங்க. கண்டிப்பா உங்க செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும்.